வாழ்க்கை ஓர் ஸ்பீடு பிரேக்கர். பேருந்து நிலையம், மதியம் 2:45. ஏய், பஸ் வந்து போச்சுடா. நீங்க பேசிக்கொண்டே இருக்கீங்க என ஒரு தாடியுள்ள வாலிபன் ஓரிடத்தில் கத்தினான். அந்த குரல் கேட்டதும் மெல்ல திரும்பினார் ராஜு. 26 வயதுடைய மென்பொருள் இளைஞன். வேலைக்குப் போனாலும் மனம் மட்டும் எங்கேயோ சுற்றிக் கொண்டிருந்தது. அதுதான் ஆர்யுடியூரியன். ஆர்யுடியூரியன் முழு பெயர் ரேவதி தியாகராஜன் நாயுடு. ஆனால் அவர் நண்பர்கள் எல்லாம் சுருக்கி அழைப்பது ஆர்யுடியூரியன். அந்த பெயரே தனக்கொரு கிளாஸான ஸ்டைல். அந்த பெயர் வந்ததும் ராஜுவின் நெஞ்சு சுருக்கமடைகிறது. முதல் சந்திப்பு சூரியன் கூட மழையாக மாறிய தருணம். வா சார், இந்த பஞ்ச் கார்னர் சாஃப்ட்வேர்ல தான் நீங்க என ஒரு ஜீன்ஸ் சட்டை அணிந்த பெண் கேட்டாள். அவள்தான் ஆர்யுடியூரியன். கண்ணாடி, கூர்மையான பார்வை, பேசும்போது ஒரு பிசாச்சு போல தோன்றும், ஆனால் பேச்சு மட்டும் பசுமழை மாதிரி நனைய வைக்கும். ஆம் ராஜு, நீங்கள்தான் இங்கே கியூஏ லீடா? ஹா ஹா, நாம பசங்க கியூஏக்கு பயப்படற மாதிரி பண்றவங்க. தயவு செஞ்சு கரெக்ட் பக் மட்டும் சொல்லுங்க சார் எனக் கூசாமல் சிரித்தாள். அந்த சிரிப்புதான் ராஜுவின் ஹார்ட் பீட்டை ஒவ்வொரு முறை ஸ்கிப் பண்ணச் செய்தது. நட்பு, சின்ன சின்ன சண்டைகளோடு. ராஜு, இந்த கோட் பேட்ச் எப்படி? ஆர்யுடியூரியன், நீங்க கியூஏ தான், கோட் பார்க்காதீங்க, என் ஃபங்க்ஷன் அழகு. அழகு? இது ஒரு லாஜிக்கல் கிரைம் சார் என அவள் கிண்டலாய் கூறினாள். அந்த சண்டைகளுக்குள் மெதுவாக ஒரு காதல் வளர்ந்தது. அவள் ஹாட் சாம்பார் சாப்பிடும்போது அவன் கண்ணால் அவளையே சாப்பிட்டான். அவன் கீபோர்ட் மேல் டைப் பண்ணும்போது அவன் விரலை பார்த்தாள். அது ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் சொசைட்டி. கொஞ்சம் குழப்பம், சில நேரங்களில் உண்மை வலிக்கும். ராஜு, நான் லண்டன் போகிறேன். ஒரு ஆன்-சைட் ஆஃபர் கிடைச்சிருக்குது. அந்த வார்த்தை ராஜுவை சில நிமிடங்கள் உறைய வைத்தது. அப்படியா? சுப்ரபார்த்தம்தான். ஹாப்பி ஃபார் யூ. அவன் நக்கலாய் புன்னகைத்தான். ஆனால் உள்ளே ஒரே சத்தம், போகாதே. நீ நம்மை கண்ணிமைக்கும் நேரத்தில விட்டுடற? அவன் கேட்டேன். நீயே என்னவோ சொல்லலையே ராஜு. நம்மிடம் இருக்கிறது ஜஸ்ட் தானே? அந்த ஜஸ்ட் ஃபன் என்னவோ ராஜுவை நொறுக்கியது. அவனுக்கு அது சீரியஸ் லவ். முடிவு, காதல், ஓர் ரிட்டர்ன் டிக்கெட். 6 மாதங்கள் கழித்து. மழை நாள். சாலைகள் நனைந்து கொண்டிருந்தது. பஸ் நிலையத்தில் மீண்டும் ராஜு. ஹே ராஜு, திஸ் டைம் ஐம் நாட் கோயிங் எனிவேர் என பின்னால் ஓர் குரல். திரும்பினார். ஆர்யுடியூரியன் பசுமசுமாய் நின்றாள். கையில் ஒரு அம்ப்ரலா, பக்கத்தில் ஒரு சூட்கேஸ், முகத்தில் ஒரு மன்னிப்பு, கண்களில் உண்மை. எனக்கு புரிஞ்சது ராஜு. இது ஜஸ்ட் ஃபன் இல்ல, திஸ் இஸ் லைஃப். ராஜு ஒரு நிமிடம் உறைந்து விட்டான். பிறகு மெதுவாக அவள் கையில் இருந்த குடையை பிடித்தான். வா, ரெயின் இல்லைனாலும் நம்ம அம்ப்ரலா எடுத்துத்தான் நடக்கணும். அந்த ரயில்வே நிலையத்தில் காதல் ஒரு முற்றத்தையே பிடித்து அமர்ந்தத. முடிவில் ஒரு மெசேஜ். காதல் மழையைப் போல. சில சமயங்களில் நனையும், சில சமயங்களில் நனைப்பதும் இல்லாமல் நம் உள்ளத்தை